அந்த தவறுகளை பழக்கப்படுத்திக் கொள்வதுதான் நாம் வாழ்வில் செய்யும் மிக பெரும் தவறு. காலம் அறிந்து, பருவம் அறிந்து, நிலை அறிந்து வாழ வேண்டும் என்று பக்குவப்பட்ட மனம் கொண்ட மீனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 26/4/2025 சனிக்கிழமைக்குள்ளார உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வருமானம், வரவு, பணம், குடும்பம், உங்க பேச்சு இதெல்லாம் தர வேண்டிய செவ்வாய், உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து தர வேண்டிய செவ்வாய், அந்த செவ்வாயோட நீச்ச செவ்வாயோட நட்சத்திரத்துல தான் ராசி அதிபதியான குரு பகவான் போய்கிட்டு இருக்கிறாரு. மிருகரேசம் 1ஆம் பாவத்துல, சந்திரன் 10ஆம் பாவத்துல போய் அமர்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவமான மேசத்துல பகை, விரோதம், கடனை தர வேண்டிய சூரியன் உச்சமாகுது. வருமானத்தை தர வேண்டிய செவ்வாய் நீச்சத்துக்கு போகுது. இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா, அளவுக்கு மீறின செலவு, கைக்கு மீறின செலவு, ஒரு கடனை அடைப்பதற்காக பண நெருக்கடி ஏற்பட்டு அந்த கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடை, நகை, அடமானம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைய இந்த சித்திரை மாசத்துல நிச்சயம் தரும். குறிப்பா இந்த வாரம் இருக்கு. கோபம், ஆத்திரம், நிறைய ஒரு இயலாமை, நல்லது சொன்னாலும் பிள்ளைங்கள்கிட்ட, குழந்தைங்கள்கிட்ட, குடும்பத்துல சண்டை, கெட்டது சொன்னாலும் சண்டை, வேலை செய்யற இடத்துல வாயே திறக்க முடியாது. சரியா? பிள்ளைங்க சூழ்நிலை நேரம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? உங்க நிலைமையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா? இல்லையே. அவங்க இஷ்டம், அவங்க போக்கு, அவங்க விருப்பம். நீ கஷ்டப்பட்டா என்ன, உடம்பு ஆரோக்கியம் இல்லாம இருந்தா என்ன, கத்தனா என்ன, ஆனா காலம் போறான், குழந்தை குழந்தை, வாரிசு வாரிசு, பிள்ளை பிள்ளைன்னு உழைச்சி 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 அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையும் பயன்படுத்தி பயன்படுத்தி ஒவ்வொரு பிரச்சனையை சமாளித்து மேலே வந்த மீனம் ராசி சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சித்திரை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பேச்சு ஏற்படாது, உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லை, கையில் இருக்கிற காசு, பணம், நகை, நட்டு பண நெருக்கடிக்காக செலவாகிற மாதிரி தெரிகிறது. வாரிசு சொல் பேச்சு கேட்காது, அது செய்கிற செயல்பாடு சில பிரச்சனையை தரும். அதனால நீங்க பதட்டப்படாதீங்க, உங்க உடம்ப பார்த்துக்குங்க. இத்தனை மாசம் போக போக தானா சரியாயிடும். மாறுதல் மட்டுமே மாறாது. எதையோ சமாளிச்சிங்க, இதையா சமாளிக்க மாட்டீங்க. குடியிருக்கும் வீட்டிலிருந்து, ஊரிலிருந்து, தெற்கு மேற்கு அல்லது தென்மேற்கு திசை, பழைய நண்பர்கள், அம்மா வழி சொந்தம், கணவன் அல்லது மனைவி வழி சொந்தம், பள்ளி பருவ நட்பு வட்டம், கல்லூரி நட்பு வட்டம், இப்படி பழைய மறக்க முடியாத நண்பர்களால், உறவுகளால் நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு உதவிகளும் ஆதரவும் அன்பும் கிடைக்கும். திருமணம் ஆகலையா? இரண்டுக்கு உண்டான செவ்வாய் நீச்சம், ஆனால் வரன் அமையும். திருமணம் கொஞ்சம் காலதாமதமாக ஒரு 4 மாசம் 6 மாசம் தள்ளி போகலாம், ஆனால் வரன் அமையும். தென்மேற்கு திசையிலிருந்து அழகா லட்சணமா அப்படியே காந்த மாதிரி ஈர்க்கிற மாதிரி கலரா தோற்ற பொழிவோட முழு நிலவும் போல வரன் அமையும். கேப்பார் பேச்சை கேட்டு யோசிக்காம சிந்திக்காம தாண்டோண்டித்தனமா பேசும் ஒரு நபர் பேச்சை கேட்டு கிடைக்கிற வாய்ப்பை வேணா என்று மறுத்து விடாதீர்கள். தென்மேற்கு தெற்கு மேற்கு திசையிலிருந்து திருமண முயற்சி, திருமணம் ஆகாமல் தரப்பட்டு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே,
இந்த வாரத்தில் தெற்கு மேற்கு திசையில் பழைய நண்பர்கள், தாய் வழி உறவுகள், மாமன் மச்சான் உறவுகள், இந்த மாதிரி உறவுகள் மூலிமா வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் சூரியன் செவ்வாய் ரெண்டுமே சரியில்லாமல் இருக்கிறதுனால, விரையாதிபதி சனி லக்கணத்தில் ஆசிரியர் இருப்பதனால நல்ல காரியத்தை நடத்த விடாமல் தடுக்கும். பங்காளி அல்லது வேற ரத்த உறவு இதன் மூலியமா ஏதோ ஒரு தடங்கள் வரும், தடை வரும். அதனால தெற்கு மேற்கு திசையிலிருந்தோ தென்மேற்கு திசையிலிருந்தோ ஆதிகால பழங்கால அம்மா வழி சொந்தம், மாமச்சான் சொந்தம், நண்பர்கள் இவங்க மூலியமா பண உதவியோ, தொழில் உதவியோ, உத்தியோக உதவியோ, வரன், திருமணம், நல்ல காரியம், ஆரோக்கியம், வீடு, நிலம், எந்த மாதிரி விஷயத்துக்கு அவர்கள் மூலயமா உதவி வந்தாலும் அந்த உதவியை மறுக்காமல் வாங்குங்கள். உடனே பயன்பாட்டுக்கு வராது, ஏன்னா செவ்வாய் சூரியன் விடாது. ஏன்னா இந்த வாரமே கையில் இருக்கிற காசெல்லாம் விரயமாகும், நஷ்டமாகுங்கிற நேரம். இந்த நேரத்தில் போய் என்ன பண்ண முடியும்? ஆனால் வரும் வாய்ப்பை அளவு கேட்பார் பேச்சை கேட்டு கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையை நான் சொல்கிறேன். இடது பக்கம் பல்லு அல்லது கண்ணு ஏதாவது ஒரு சின்னதாக பிரச்சனை பண்ணலாம். கண்ணாடி போடாதவர்களுக்கு கண்ணாடி போடுற மாதிரி வரலாம். பல்லு பிரச்சனை கொஞ்சம் வரும். மூலிகை பல்பொடி பயன்படுத்தி பாருங்க. போராட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வருகின்ற 20, 22, 25 இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கிற காரியம், முயற்சிக்கிற காரியம் வெற்றிகளை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 26ஆம் தேதி செய்யும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் காலதாமதம், அலைச்சல் இருக்கும், காத்திருக்கணும். ஏன்னா விரையாதிபதி சனீஸ்வரன் ராகுவோட சேர்ந்து தலைமையிலே வந்து உட்காருதுல்ல, காத்திருக்காம காத்துதான் ஆகணும். நீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா 20ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கிற அனைத்து காரியங்களும் வெற்றியை பெறும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். என்னால் தாங்க முடியல, மனசு சரியில்லை, நான் என்ன பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கா? கடவுளும் இயற்கையும் கொடுத்துருக்காங்க. விரையாதிபதி சனீஸ்வரன் ராகுவோட சேர்ந்து மீன ராசியில் அமரும் பொழுது, மீனம் என்பது நீர் ராசி. அப்போ சனீஸ்வரனா சிவன், ராகுனா காவல் தெய்வங்கள். சனியும் ராகுவும் சேர்ந்தால் உக்கரமான காவல் தெய்வங்கள் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பத்திரகாளி, அங்காளம்மன், இந்த மாதிரி உக்கரமான பல கோடி பல லட்சம் ஜனங்கள் அமாவாசை பௌர்ணமியில குமிர கோயில்களா பார்த்து, நீர்நிலைகள் ஆறா இருக்கணும், கடலா இருக்கணும், ஏரியா இருக்கணும், இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கும் காவல் தெய்வங்கள் அல்லது அங்காளம்மன் அல்லது சிவன் கோவில், இப்படி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அமாவாசை நாளில், மற்ற நாள் வேலை செய்யாது, அமாவாசை நாள் ராகு, அமாவாசை நாளில் சென்று இரவு தங்கி மறுநாள் வேண்டுதலிட்டு வாருங்கள். அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நலமோடு நிம்மதியோடு வாழ்வீர்கள். முதல்ல தூங்குங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் வருதா? கற்பனை, எண்ணம், யோசனை, யோசிச்சு 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 தூக்கம் தெரியா வருதில்லை கொஞ்ச நாளா. கால் பாதம் முட்டி கால கீழே அப்பப்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது, கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க. நல்ல தசா புத்தி நடப்பவர்களுக்கு செருப்பு தானாவே காணாம போகும், அது ஒரு தோஷம் கிடையிற மாதிரி. கெட்ட தசா புத்தி நடப்பவர்களுக்கு செருப்பு, புது செருப்புலாம் வாங்குவீங்க, அது அப்படியே அந்து போகாம அப்படியே கிடக்கும். ஆனா கால் வலி மட்டும். சனிக்கிழமை தோறும் யாராவது ஒரு அனாதைகளுக்கு தேடி போய் அன்னதானம் செய்யுங்க. கோயில் குளத்துக்கு வேணாம், எதுவும் வேணாம், எந்த பரிகாரமும் வேணாம். முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம்.